ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம். மகிழ்ச்சி. நான் மீண்டும் வந்திருக்கிறீங்க. ஆமா. எங்கள் ஸ்டுடியோ சிறப்பு செய்திருக்கிறீங்க. மகிழ்ச்சிங்க ஐயா. சொல்லுங்க. நம்ம முதல்ல நம்ம பேச போறோம்ல டாபிக். ஆமா. அதுக்கு முன்னதா ஏதோ ஒரு பக்தி பாடலை பாடி ஆரம்பிச்சா நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? பக்தி பாடல் பாடலாம், ஏதோ ஒன்று பண்ணலாம். கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உனை மறவே. கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உனை மறவேன். அற்புதமாகிய அருட்பெரும் சுடரே, அற்புதமாகிய அருட்பெரும் சுடரே, அருண்மறை நீக்கிடும் தனி பெரும் கடலே. கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உனை மறவேன். ஆமா ஆமா ஆமா. கிட்டத்தட்ட 50-60 வருஷம் ஆகியும் இந்த பாடல் பக்தர்கள் மனசுல, திருக்கோயில்கள்ல, எல்லா விசேஷங்கள்லயும் இந்த பாடல் கண்டிப்பா, முருகனுடைய பாடல் கண்டிப்பா பாடுவாங்க. அதாவது இது அந்த காலத்துல இந்த மாதிரி இவ்வளவு வசதிகள் இல்லை. இது திருமணங்கள் அல்லைன்னா காலையில இந்த ரேடியோ கடை வச்சிருப்பாங்க, மைக் செட் பார்ட்டி கடை. அவங்க காலையில 7 to 9 வரைக்கும் அவங்க அதுல ரெக்கார்ட் போடுவாங்க. அந்த ரெக்கார்ட் போடுறப்ப அந்த பாட்டை கேட்கறதுக்காகவே நாங்க ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி அங்க போய் உட்கார்ந்துட்டு இருப்போம். ஆமா. அது நமக்கு டிஎம்ஸ்னா கொஞ்சம் பிடிக்கும். ஆனா அவர் பேரெல்லாம் அப்பெல்லாம் தெரியாது. நான் ஒருத்தர் நல்லா பாடுறாரு அவருன்னு, அது போனேன்னு இந்த பாட்டை பாடுவாரு. அப்படி நாங்க மனம் முருகி அந்த பாட்டை கேட்டு ரசிச்சுட்டு இருந்திருக்கோம். திருப்பி அந்த பாட்டு ஞாபகப்படுத்திட்டீங்க. நான் பாடலை கேட்டிருக்கேன், பாடுனது இல்லை. ஆனா உங்க சார்பா அந்த பாடலை நீங்க பாடி நான் கேட்டிருக்கேன். மேலும் நம்மளுக்கு நல்ல ஒரு செய்தியை இன்னைக்கு பக்தி பாடலோட ஆரம்பிச்சிட்டோமா? ஆமா. நம்ம போன முறை நம்ம பேசணும், அறிமுகம் இதெல்லாம் பேசணும். ஆமா. மறுபடியும் நம்மளுடைய யூடியூப் நேரம் சொல்றேன். ஒரு கவிஞர் நாதன் ரகுநாதன் ஐயா. வணக்கம் வணக்கம். இவர் சகலெல்லாம் வந்தவன்னு சொல்லலாம். அது பழகுறவங்களுக்கு தெரியும். நீங்க பார்ப்பவர்களுக்கு இதன் மூலியமா நீங்க பாருங்க. மற்றபடி நாம நேரடியா பழகுறவங்களுக்கு தெரியும் ஐயா எவ்வளவு திறமைசாலின்னு. நல்ல ஒரு கலைஞர்களுக்கு ஊக்கப்படுத்தக்கூடியவர். எனக்கெல்லாம் ஒரு 4 ஆண்டுகளா தெரியும். தெரிஞ்சாலும் எங்களுக்கு முழுசா இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா நாங்க சாரோட பழகக்கூடிய பழகி இருக்கோம். நெருங்கி பழகிறதுக்கு இப்பதான் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. லேட்டா பழகினாலும் லேட்டஸ்டா நல்லதா உண்மைதான். சரிங்க ஐயா. இன்னைக்கு நீங்கய்யா சொல்லுங்க. நம்ம நீங்க ஒரு கவிஞர் ஆயிட்டீங்க. திருக்குறளுக்குள்ள இலக்கியவாதி பத்தியில நாதன் ரகுநாதன் எல்லாருக்கும் தெரியுது. சின்ன பிள்ளைய முதற்கொண்டு இலக்கிய வட்டாரத்தில் இருக்கிறார். இளைஞர்கள் முதற்கொண்டு உங்களுக்கு தெரியும். நீங்க ஒரு கவிஞர். இந்த கவிஞரை வர்றதுக்கு நீங்க உங்களுக்கு என்ன தூண்டுகோலா இருந்துச்சு? அதாவது இந்த கவி, எழுத்து, பேச்சு, நடிப்பு இது எல்லாமே எனக்கு இயற்கையா வந்ததுங்க. ஆமா. அத குலவிச்சை கல்லாமற் பாகம்படும் சொல்லுவாங்க. அது இயற்கையா எங்க முன்னோர்கள் மூதாதையர் அவங்க விவசாயம் பண்ணிட்டு இருப்பாங்க. விவசாயம் பண்ணிட்டு இருந்தாலும் கூட இந்த ஓய்வு நேரத்துல, மாலை நேரத்துல, இரவு நேரத்துல இந்த மக்கள் கொஞ்சம் களைப்பு நீங்கிறதுக்காக தெருக்கூத்தெல்லாம் நடத்துவாங்க. அதுல இந்த அல்லி அர்ஜுனா,
இந்த நரசிம்மனுடைய கதைகள், காத்தவராயன் கதை, ஆரியமாலா, ஸ்ரீ வள்ளி திருமணம் போன்ற நாடகங்கள்லாம் நடத்திட்டு வந்துட்டு இருப்பாங்க. இல்ல அது வந்து கடைசியா வந்த நாடகங்கள்ல வள்ளி திருமணம் வந்து ரொம்ப சிறப்பான நாடகம். அதுல வந்து எங்க தாத்தா கோமாளி, எங்க அப்பா கதாநாயகன், அதாவது முருகன். ஆமா ஆமா பேரன். அது உண்மையிலேயே இசையில அவ்வளவுக்கு சங்கீத ஞானம் இருக்கான்னு தெரியல. அவங்க நான் கத்துக்கும் போது நிறைய இருந்துச்சு. உங்களுக்கு இயற்கையாவே தாத்தா அப்பாவை கத்துக்கணும். ஆமா ஆமா. அதாவது அவர் வந்து ஒரு இதே திருப்பூர்ல தான் இருந்தாரு, ஒரு மில் தொழிலாளி. மில் தொழிலாளின்னாங்க அந்த காலத்துல வந்து எஸ்ஆர்சி மில்லுன்னு ஒரு மில் இருந்தது. அது ஸ்ரீ ராமலிங்கம் சூடாமை மில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மில்லுல தான் அவர் வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. ஆமா இப்ப ஆமா இன்னைக்கு அந்த மில்கள் அன்னைக்கு ஆரம்ப காலத்துல இருந்த காலத்தினாலதான் இப்ப வந்து இங்க பல்லாயிரக்கணக்கான தொழிற்சாலைகள் வந்துருச்சு. லட்சக்கணக்கான தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருச்சு. அதாவது ஆமா ஆமா அன்னைக்கு வந்து செகண்ட் பாம்பே அப்படிங்குவாங்க, இரண்டாவது பம்பாய் தொழில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா அது இப்போதைய பெயரு. அப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்றேன். அப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு சந்துக்கு ஒரு காட்டுக்குள்ள ஏதோ இடங்கள்ல தான் ஒவ்வொரு கம்பெனி வச்சிருப்பாங்க. அங்க வந்து பெண்களும் வேலைக்கு போவாங்க. ஒரு குறிப்பிட்ட நேரத்துல போயிட்டு அந்த அப்போவெல்லாம் என்னன்னா மணி அடிப்பாங்க, பெரிய மணி. காலையில 8 மணியான ஒரு மணி, 12 மணிக்கு ஒன்று, 2 மணிக்கு ஒன்று, இரவு 9 மணிக்கு ஒன்று. அது அந்த கணக்கு வச்சுதான் ஜனங்கள் எல்லாம் வந்து இந்த காலத்தை வந்து கணக்கிட்டு இருப்பாங்க. அதே போல நகராட்சியில வந்து சங்கு இருக்கு இல்லைங்களா, சங்கு, அந்த சுழல் சங்கு வந்து சத்தமிடும். அதை ஆமா அதை வச்சு நேரம் வச்சுக்குவாங்க. அப்ப இருந்தது வந்து அன்னைக்கு வந்து இதே திருப்பூர் பூராமே ஒரு வறண்ட பிரதேசமாகவும் பாதி இடங்கள்ல தான் சில கம்பெனிகள் அதெல்லாம் இருந்தது. ஆனா இன்னைக்கு எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு எண்ணற்ற கம்பெனிகள் வந்துருச்சு. சிறியவர் முதல் பெரியவர் வரை வேலை கொடுக்கக்கூடிய இது வந்து ஒரு சொர்க்க பூமி. ஆமா இங்க வந்து முதல்ல என்ன சொல்லுவாங்கன்னா, அதாவது வேலை இல்லாதவன் எவனா இருந்தாலுமே திருப்பூர் போனா பொழைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி திருப்பூர் வர்றதுக்கு வந்து முதல்ல என்ன சொல்லுவாங்கன்னா, அண்டை மாவட்டங்கள் கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், இந்த மாதிரி மாவட்டங்கள்ல தான் வந்துருந்தாங்க. மாவட்ட தொழிலாளர்கள் வந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் மாநிலம் தொழிலாளர், மாநிலம் முழுக்க கன்னியாகுமரியா இருக்கட்டும், திருநெல்வேலியா இருக்கட்டும், அல்லது மதுரையா இருக்கட்டும், திருச்சியா இருக்கட்டும், சென்னையா இருக்கட்டும், எல்லா ஊர்லேருந்து வந்தாங்க. அப்ப இங்க வந்து தொழில் வந்து ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சது. அதனுடைய உன்னதம் என்னன்னா, இப்ப வெளி மாநிலத்திலிருந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. பீகார், ஒரிசா, வெஸ்ட் பெங்கால், பாம்பே போன்ற எல்லா இடங்களிலிருந்து எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய தொழில் நகரம் ஆயிடுச்சு. அப்ப இந்த தொழில் நகரத்துல வந்து அவர் அந்த காலத்துல வந்து அந்த தெருக்கூத்து நடக்கிறப்ப நான்லாம் ஒரு 7 வயசு 8 வயசு இருக்கும். நான் தூங்கிட்டு இருப்பேன் வீட்டுல. அப்ப அங்க நாடகம் நடத்துவாங்க. இன்னைக்கிட்டே இவங்க அப்பா நாடகம் நடத்துறாரு. அங்க வந்து அது மாரியம்மன் கோயில் இருக்கும். அந்த மாரியம்மன் கோயில்ல வந்து அவங்க தேசிய கலாமன்றம்னு பேர் வச்சிருந்தாங்க அதுக்கு. அப்பயே காமராஜ் மேல பற்று, காங்கிரஸ் மேல பற்று. ஆனா அந்த காலத்துல எல்லாம் அவ்வளவு தூரம் இதர கட்சிகள் எல்லாம் வரல. அதனால அவர் வந்து அந்த பாடல் எல்லாம் பாடுவாரு. அதுல வந்து இந்த கொக்கு பறக்குது காட்டினிலேன்னு சொல்லி இந்த வெள்ளைக்காரனை பத்தி எல்லாம் பாடுவாங்க, சுதந்திர போராட்ட பாடல்கள். முடிஞ்சு வள்ளி திருமணத்துல பாடுவாரு. அப்போ ஒரு சில, அதாவது இப்போவெல்லாம் வந்து நாம வந்து இந்த வாட்ஸ்அப்பு, இந்த அலைபேசி,
அல்லது புத்தகம், கட்டுரை, ஆசிரியர்கள் இதுல எல்லாம் வச்சு எல்லாத்தையும் நம்ம மெமரி பண்ணி மனப்பாடம் பண்ணி பேசுறோம். அப்புறம் இன்னைக்கு வந்து சினிமாவெல்லாம் ஒரு ஷாட் எடுக்கிறதுன்னா ஒரு சில வசனங்கள் தான். அன்பே எங்க போற, நீ வா, இதோட முடிஞ்சது. அடுத்த சீன்ல உனக்கும் எனக்கு திருமணம், நம்ம சந்தித்து கொள்ளலாமா அப்படின்னு அப்படி இருக்கு. ஆனா அப்படி அல்ல. அன்னைக்கு வந்து 16 பக்கங்களுக்கு பக்கம் வசனங்களை அவங்க வந்து இது வச்சிருப்பாங்க. அதை மனப்பாடம் பண்ணி வச்சிருந்தாரு. என்னால கூட இன்னும் பண்ண முடியாது. ஆனா அந்த காலத்துல அவர் பண்ணி வச்சு கடைசியில என்ன பண்ணாரு, அந்த நாடகத்துல ஒரு பாடிட்டு இருப்பாரு. அப்ப பாடுறப்ப அங்க இருந்து எங்க வீடு வந்து அந்த நாடகம் நடக்கிற இடத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 200 அடிக்கு அந்த பக்கம் தான் இருக்கும். அங்க வந்து நாங்க உட்கார்ந்துட்டு இருப்போம். அப்ப தூங்கிட்டு இருந்தேன். அப்ப தூங்கிட்டு இருப்பாரு, பாடுவாரு. அப்ப வந்து வந்தேனே சபைக்கு வந்தேனே, வந்து நின்று வந்தேனும் தந்தேன் ஐயா. ஐயா வந்து நின்று சபைக்கு வந்தேனும் தந்தேன் ஐயா. ஐயா வந்து நின்று சபைக்கு வந்தேனும் தந்தேன் ஐயா. தத்தோம் தரியினத்தம் தாம் 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 அப்படின்னு சத்தம் போடுவார். கூட்டம் வந்து இன்னைக்கு எல்லாம் எப்படி தியேட்டர்ல வந்து முதல் நாள் ரிலீஷன் மாற. ஏன்னா அது ஆண்டுக்கு ஒரு தடவை திருவிழா நடக்கிறப்பதான் அந்த மாதிரி நாடகங்கள் நடக்கும். ஒரு முறை 7 நாள் பண்டிகைன்னு 7 நாடகம் நடத்துவாங்க. 7 சமூகம், சரித்திரம், புராணம், இது 7 சம்பந்தமா நடத்துவாங்க. அப்ப ஏகப்பட்ட கூட்டங்களா இருக்கும். நானே அந்த கடைசியிலிருந்து உள்ள அப்படியே உள்ள நுழைஞ்சுதான் முன்னாடி போவேன். அங்க எங்க அப்பா வந்து அந்த வள்ளி கிட்ட வந்து, வள்ளி கொஞ்சம் தள்ளி நில்லு, காயாத கானகத்தை நின்றுளா உன்னாரிகையே மேயாதமான் நின்று மேயாதமான் மேயாதமான் காணுலாவும் உலகந்தன்னிலே கண்ணுனாலும் கண்டேன் உன்னை தேடி வந்தேனே புள்ளிமானே அப்படின்னு. அப்புறம் அந்த நாடகம் எல்லாம் பார்த்துட்டு போனோம். அப்புறம் இது மெமரியில வச்சுட்டு நான் வீட்டுக்கு போனேன். எங்க பசங்க எல்லாம் என்னை சின்ன கதாநாயகனா நினைச்சிட்டாங்க. அப்படியே நீங்க அப்பா அம்மா பண்ற நடிகா அப்படின்னா, அப்புறம் நானும் ஒரு குச்சி எடுத்து வேல்மாறு வச்சுட்டு அந்த பாட்டை பாடுறது, அப்படியே கொஞ்சம் மெமரியில் அது இது பண்றது, அப்படி என்னுடைய வாழ்க்கைகள் தொடங்கிச்சு. அப்புறம் அப்படி போயிட்டு இருக்கிறப்ப ஒரு 8ஆம் வகுப்பு படிக்கிறப்ப எனக்கு இந்த கவிதைகள் எழுதுறதுல ஒரு ஆர்வம் வந்தது. கவிதைன்னா கற்பனையா என்ன ஒண்ணு எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இருந்தாலும் என் மனசுல எத்தனையோ எண்ணங்கள் இருந்தது. அப்புறம் என்னுடைய நண்பர்கள் பூரா வந்தாங்க. அப்புறம் அவங்க வந்தோன்னா நாங்கெல்லாம் ஒரு அப்ப பரீட்சைக்கு படிக்க போறதுன்னா காட்டுக்குள்ள போய் அந்த பயிரெல்லாம் இருக்குல்ல, அந்த இடத்துல இருக்கிற ஒரு மரம், அந்த நீர் இறைக்கிற ஏற்றம் இருக்கு இல்லையா, அங்க வந்து அங்க போய் உட்கார்ந்து ஆள்கள் தனியா படிச்சுட்டு இருப்போம். அப்போ வந்து இல்ல அப்போ அந்த தோட்டத்துக்காரோட, அதாவது உள்ள யாரையும் அனுமதிக்க மாட்டாங்க. ஏன்னா அதை சேதம் பண்ணிடுவாங்க. அது அதனால படிக்கிற பசங்களை மட்டும் விட்டுருவாங்க. ஏய் என்னடா எங்க அங்க வரீங்க அப்படின்னு கேட்டா, நாங்க படிக்கிறதுக்கு தாங்க வந்தோம். எத்தனாவது படிக்கிறீங்க? 8வது முடிச்சுட்டோம், 9வது போறோம். போங்க போய் படிங்க படிச்சா தான் நாளைக்கு ஏதோ